இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மகாராஷ்டிரா துணை முதல்வராக இருந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் அஜித் பவார் மும்பையிலிருந்து பாராமதிக்கு தனி விமானத்தில் சென்றார். அவரது விமானம் தரையிறங்கும் போது வெடித்து சிதறியதில் உடல் கருகி பலியானார். ஜனவரி 28ஆம் தேதி இந்த துயர சம்பவம் நடந்தேறிய நிலையில் கட்சியில் குழப்பங்கள் எழுவதை தவிர்க்கவும் ஆட்சியில் என்சிபிக்கான முக்கியத்துவம் குறையாமல் இருக்கவும் என்சிபி தலைவர்கள் துரிதகதியில் செயல்பட்டனர். அஜித் பவாரின் மனைவியும் ராஜ்யசபா எம்பியுமான சுனேத்ரா பவாருக்கு துணை முதல்வர் பதவி வழங்க வேண்டும் என அக்கட்சியின் செயல் தலைவர் பிரபுல் பட்டேல் குரல் எழுப்பினார். கூட்டணி தர்மத்திற்கு கட்டுப்பட்டு என்சிபி எடுக்கும் முடிவுக்கு சம்மதம் தெரிவிப்பதாக முதல்வர் தேவேந்திர ஃபட்னவிஸ் அறிவித்தார். இதையடுத்து பிரபுல் பட்டேல், சக்கன் புஜ்பால் உள்ளிட்ட கட்சியின் மூத்த தலைவர்கள் மும்பையில் சுனேத்ரா பவாருடன் ஆலோசனை நடத்தினர். அவரது சம்மதத்துடன் என்சிபி எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் என்சிபி சட்டசபை கட்சி தலைவராக சுனேத்ராவை தேர்வு செய்வதாக ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டது. சுனேத்ராவின் தேர்வு குறித்த கடிதத்தை கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் முதல்வர் தேவேந்திர ஃபட்னவிஸிடம் வழங்கினர். இது குறித்த விவரம் கவர்னர் மாளிகைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. தொடர்ந்து கவர்னர் மாளிகையில் மிக எளிமையாக நடந்த பதவியேற்பு விழாவில் சுனேத்ரா பவார் துணை முதல்வராக பதவியேற்றார். கவர்னர் ஆச்சாரிய தேவவ்ரத் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். என்சிபி எம்எல்ஏக்கள், முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள், அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். இதன் மூலம் மாநிலத்தின் முதல் பெண் துணை முதல்வர் என்ற பெருமையை சுனேத்ரா பவார் பெற்றுள்ளார்.